நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஐஎம்இசிடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். கூகுளில் ஐஎம்இசிடி ரெஜிஸ்ட்ரேஷன் 2026ன்னு டைப் அடிச்சுக்கோங்க. இதில் இந்த அட்மிஷன் 2026 to 2027 லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐஎம்இசிடி ரெஜிஸ்ட்ரேஷன் 2026 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், சிஇடி காமன்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அட்மிஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கீழே வரீங்களான்னு. நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 5 ஸ்டெப் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ், செகண்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், தேர்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ஃபோர்த்து டாக்குமெண்ட் அப்லோட், அதுக்கப்புறம் பேமெண்ட். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் அடிச்சிருங்க. க்ரீன் கலரில் டிக் விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க. இதில் யூஜி டெக்னிக்கல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம் ஆஸ் பர் தி 10th சர்டிஃபிகேட். அப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன், ஜெண்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலுன்றதை பார்த்து கொடுத்துருவோங்க. கேட்டகரி உங்களுக்கு என்ன கேட்டகரி கீழே நீங்கள் வரீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூபிடி ஃபிசிக்கல்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னா நோ கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணி புதுசாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்த உடனே இங்கே இருக்கிற August 1, 2026 இந்த இயரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரையும் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்றதை அவங்களே சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் 17 ஏஜ் கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கீழே வர மாட்டீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஜிமெயில் அட்ரஸ், ப்ளீஸை சால்வ் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கீழே கமிட் அண்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் பண்ணிக்கோங்க. ஓடிபி கேட்கும், ஓடிபியை போட்டுக்கோங்க. இதில் வந்து ஃபாதர் அண்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கார்டியன் இன்ஃபர்மேஷன், இது வந்து நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபாதர் அண்டு மதர் 2 பேரோட இதில் யாருடைய நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா? அதுக்கு கீழே என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ஐடி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நான் ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். அதோடைய கடைசி 4 டிஜிட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஜியன், நீங்கள் முஸ்லீமா இந்துவா என்னன்றதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா என்னன்றதை கொடுத்துக்கோங்க. மேரிடைல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிட் ஆர் சிங்கிள்னு கேட்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. மதர் டங் தமிழ். அப்புறம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் கேட்குறாங்க, அதை அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஆனுவல் இன்கம், ஓகேங்களா?
அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்லேருந்து வரீங்கன்னா அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுலேருந்து நான் வரலை அப்படின்னா நோன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் கீழே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6/6 இருக்குது, ஐ விஷன், அப்புறம் வந்து இயர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, அப்புறம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. டு யூ ஹேவ் பாஸ்போர்ட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஐஎம்யூ எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்டதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஆட் இது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த அண்டர்டேக்கன் டு சப்மிட் அட் அட்மிஷன் இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எந்த பிளேஸுன்றதை இது பண்ணிக்கோங்க, ரூரலாக அர்பன்றதா. அப்புறம் உங்களுடைய அட்ரஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே சேம் ஆஸ் பர்மனெண்ட் அட்ரஸும் கொடுத்தீங்கன்னா அதே அட்ரஸ் இங்கேயும் வந்துடும். அதுக்கப்புறம் சேவ் அண்டு ப்ரொசீஜர்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ்னு கேட்டிருக்காங்க, அதில் நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. 10th ரிசல்ட்டில் நீங்கள் பாஸான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நேம் ஆஃப் தி போர்டு, ஓகேங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் இது கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நேம் ஆஃப் த ஸ்கூல் அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதுனீங்க, தமிழ்நாட்டில் தான், அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே நீங்கள் சென்னையில் எழுதுனீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அதில் போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், உங்களுடைய ரோல் நம்பர், பாஸ்ட் டியூரிங் கோவிடான்னு கேட்டிருக்காங்க, நான் நோன் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து மேக்ஸிமம் மார்க், நம்ம எப்பவுமே 100 மார்க்ஸ் தான் எழுதுவோம், அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுன்றதை போட்டுக்கோங்க இங்கிலீஷில். அப்புறம் டோட்டல் மார்க்ஸ் 500, அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு போட்டுக்கோங்க, அதுவே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி, ஓகேங்களா, 12th ஸ்டாண்டர்ட். இதில் 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து பாஸ்ட், அதாவது நீங்கள் 12th எழுதி முடிச்சிட்டிங்கன்னா பாஸ்ட்டுன்னு கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 12th இந்த வருஷம் தான் எழுத போகிறேன் அப்படின்னா ரிசல்ட் அவைட்டட்னு போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த போர்டு, அப்புறம் ஸ்கூல் நேம், எந்த இடத்துல நீங்கள் எழுத போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் எழுத போகிறீங்க அப்படின்றது போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங், ரோல் நம்பர். அப்புறம் இது கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்டு அவைட்டட்னு போட்டீங்க. இது கீழே வந்து யூ ஆர் ஏ கிராஜுவேட் இன் பிஎஸ்சி அப்படின்னு கேட்கும். அதாவது என்னென்னா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், ஓகேங்களா. நீங்கள் 12th தான் படிக்கிறீங்க, 12th தான் எழுத போகிறீங்க அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக என்னன்றதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் அண்டு ஃபைனல் சப்மிஷன். 3 டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 3 டாக்குமெண்ட்டுமே ஜேபிஜி ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட், அப்புறம் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 200 கேபியில் இருக்கணும், ஓகேங்களா. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சிங்க் ஃபோட்டோ, சிங்க் சிக்னேச்சர், சிங்க் 10th அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களால் இந்த மாதிரி ஃபோட்டோ வர வைக்க முடியும். இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அண்டு ஃபைனல் சப்மிட் அதை கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது 1200 கேட்குது. நீங்கள் ஆத்தரைஸ்ட் அண்டு பே நவ் கொடுத்து பே பண்ணிக்கலாம். ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.